ஹன்யகசே ரோபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 41வது பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 39 பாடங்களுக்கான படங்களுக்கான விளக்கங்கள் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காத நபர்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். 41வது பாடப்பகுதி த்ரைப்பரோ ஹே பொசையோ என்ற விடயம் கொடுத்துருக்காங்க. த்ரைப்பரோ ஹே பொசையோ இந்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம். படங்களுக்கான பகுதிகளில் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. செஜோஹோப் சுகொங்கு என்ற விடயம் கொடுத்துருக்காங்க. செஜோஹோப்னு சொல்லும் போது உற்பத்தி சார்ந்த தொழில். அடுத்து சுகொங்குன்னு சொல்லும் போது கைவினை பொருட்கள், அதாவது கைகளால் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சொல்கிறாங்க. அப்போ இங்கே சொல்லும் போது உற்பத்தி கைத்தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய கைவினை பொருட்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதலாவதா பெஞ்சின்னு சொல்லும் போது குரடு. பெஞ்சின்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய குரடை சொல்கிறாங்க. அடுத்ததா நிப்போன்னு சொல்லும்போது குரடு மாதிரியே இருக்கும், கொஞ்சம் வயர்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுறது, வயர்கள் அதிகமாக வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுறது இந்த நிப்போங்கிற விடயம். அடுத்ததா பிள்ளைப்போன்னு சொல்லும்போது குரடு மாதிரியே தான் இதுவும் காணப்படும், ஆனால் கொஞ்சம் நீண்டதாக காணப்படுது. சாதாரண குரடை விட கொஞ்சம் நீட்ட பகுதியாக காணப்பட்டால் அதை பிரைப்போன்னு சொல்லுவோம். நான்காவதாக கொடுக்கப்பட்டுள்ளது த்ரைப்போன்னு சொல்லும்போது ஸ்க்ரூ டிரைவர். நம்ம அன்றாட வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர், சாதாரணமாக நம்ம திருகாணிகளை டைட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரூ டிரைவரை சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, இந்த பெஞ்சு இருக்கு தானே குரடு, இந்த குரடால் பயன்படுத்தக்கூடிய செயற்பாடுகள், இந்த குரடை வச்சு என்னென்ன செய்வோங்கிறது கொடுத்துருக்காங்க. முதலாவது கிண்டா குபுரிதா. கிண்டான்னு சொல்லும் போது கட் பண்ணுறத சொல்கிறாங்க. கிண்டான்னு சொல்லும் போது குரடால் கட் பண்ணுறத சொல்கிறாங்க. அடுத்ததா குபுரிதான்னு சொல்லும் போது வளைக்கிறது. ஒரு கம்பியை நம்ம வளைக்கிறோம்னா அந்த வளைப்படுறத சொல்லுவாங்க குபுரிதா. அடுத்ததா சொல்தனாதான்னு சொல்லும் போது துண்டாக்குதல். அதாவது ஒரு கம்பியை நம்ம வெட்டும் போது அந்த கம்பி 2 துண்டுகளாக படும், அந்த துண்டாக்குறத சொல்றாங்க சொல்தனாதா. வெட்டும் போது துண்டாகிறது, அதாவது சொல்தனாதா. அடுத்ததா குபுரிதா பியோதான்னு சொல்லும் போது வளைக்கிறத சொல்லுவாங்க. பியோதான்னு சொல்றது நேராக்குறத சொல்றாங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும், இந்த பிரைப்போ இருக்குதுனே, பிரைப்போவில் வளைக்க செய்யலாம் கம்பியை, அடுத்ததா நேராக்க செய்யலாம், அதைத்தான் சொல்றாங்க குபுரிதா பியோதா. அடுத்ததா பக்தான்னு சொல்லும் போது இருக்குதல்னு சொல்றது, அதாவது ஸ்க்ரூ நம்மளுடைய நட்டுக்களை இறுக்கமாக்குறத சொல்றாங்க பக்தாவுக்கு தட்டுதல்னு சொல்லுவோம், இறுக்கமாக்குதல்னு சொல்லுவோம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் சொங்கி ட்ரில்னு பொழுது சாதாரண ட்ரில்லுன்னு நமக்கு தெரியும். சொங்கி ட்ரில்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ட்ரில்லை சொல்றாங்க. அடுத்ததா தொப்னு சொல்லும் போது வால், தொப்னா வால். அடுத்ததா மங்சின்னு சொல்லும் போது ஆம்பர், மங்சினா ஆம்பர். அடுத்ததா ஷிப்பேனர் சொல்லும் போது ஸ்பெனரா சொல்றோம். அடுத்ததா துல்தாங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க. குமாகல் துல்தான்னு சொல்லும் போது துளையிடுதல்னு அர்த்தம். துல்தான துளையிடுதல், அதாவது ஓட்ட போடுறத சொல்றாங்க. அடுத்ததா சருதான்னு சொல்லும்போது வெட்டுதல், அதாவது அறுக்கிறத சொல்றாங்க. வெட்டுதல், அறுத்தல், சருதா. அடுத்ததா துதுரிதா பக்தான்னு சொல்லும் போது அடித்தல். பக்தான்னு சொல்லும் போது அடித்தல், இறுக்கமாக்குதல் என்ற விடையை சொல்லலாம். அடுத்ததா சொய்தான்னு சொல்றது இறுக்கமாக்குறது. புல்தான்னு சொல்லும்போது லூஸ் ஆக்குறத சொல்றாங்க. நம்ம நட்டுக்களை இறுக்கமாக்கும் போது சொய்தாங்கிற விடயம், நட்டுக்களை கலட்டும் போது லூஸ் ஆக்குற விடயத்தை புல்தாங்கிற விடயத்தையும் பயன்படுத்துறாங்க. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது மொத்துன்னு சொல்லும்போது ஆணி, நசா மொத்துன்னு சொல்லும்போது திருகாணி. மொத்துனா ஆணி, நசா மொத்துனா திருகாணி. அடுத்ததா போல்ட்டும் நட்டையும் சொல்றாங்க. போல்ட் நட்டு இவ்வாறான விடயம் தான் இந்த பாடப்பகுதியில் முதலாவது படங்களுக்கான பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு.
இரண்டாவதாக படங்களுக்கான கொடுக்கப்பட்டுள்ள விடயங்களில் தலைப்பு பார்த்தோம்னா செஜோ ஒப் கிகே. செஜோ ஒப்னு சொல்லும்போது உற்பத்தி தொழில் அப்படின்னா உற்பத்தி சார்ந்த துறை, உற்பத்தி கைத்தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள். கிகேன்னு சொல்லும்போது இயந்திரங்கள். முதலாவதாக கொடுத்துருக்குது சொங்கி சொல்தன்கி. சொங்கி சொல்தன்கின்னு சொல்லும்போது கட்டராக சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் கட்டர். அடுத்ததா ஹேயோ கொம்ப்ரெஸோ. ஹேயா கொம்ப்ரெஸோன்னு சொல்லும்போது ஹேயா கொம்ப்ரெஸர் சொல்கிறாங்க, அதாவது காற்று அடைக்கப்பட்டிருக்கும், நம்ம தேவையான சமயத்தில் வந்து அந்த காற்றை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா சொங்கி யோங்சொப்கி. யோங்சொப்கின்னு சொல்லும்போது வெல்டிங் மெஷின். சொங்கி யோங்சொப்கின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் வெல்டிங் மிஷினை சொல்கிறாங்க. அடுத்ததா காசு யோங்சொப்கி. காசு யோங்சொப்கின்னு சொல்லும்போது கேஸால் பயன்படுத்தக்கூடிய யோங்சொப்கி. அடுத்ததா யோங்சொப்பொக். யோங்சொப்பொக்னு சொல்லும்போது வெல்டிங் கூரை சொல்கிறாங்க, வெல்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கூரை சொல்கிறாங்க, யோங்சொப்பொக்னு. அடுத்ததா பெண்டிங்கி. பெண்டிங்கின்னு சொல்லும்போது பெக் பண்ண பயன்படுத்தக்கூடிய, பெக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்தை சொல்கிறாங்க, பெண்டிங்கி. அடுத்ததா ஹொய்சித்து. ஹொய்சித்துன்னு சொல்லும்போது பாரமான பொருட்களை தூக்க பயன்படுத்துறது, பாரமான பொருட்களை தூக்க பயன்படுத்துறது வந்து ஹொய்சித்து. அடுத்ததா கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல்னு சொல்லும்போது கண்ட்ரோல் பேனலை சொல்கிறாங்க. அடுத்து வந்து முக்கியமான ஒன்று எந்துகா. நம்ம பரீட்சைக்கு வரக்கூடிய பகுதிகளில் ஒன்று வந்து எந்துகா. எந்துகாட படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எந்துகான்னு சொல்லும்போது பொருட்களை வைத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை அசைந்து கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துகிற கருத்தை தான் சொல்கிறாங்க எந்துகா. அடுத்ததா சொல்சோன் ரில். சொன்சோல் ரில்னு சொல்லும்போது வயர் ரோலை சொல்கிறாங்க, வயர் ரோலை தான் சொல்கிறாங்க சொன்சோல் ரில்னு. இதை தொடர்ந்து படங்களுக்கான பகுதிகள் நிறைவடையுது. அடுத்ததாக சொம்பு பகுதிகளில் சில படங்களுக்கான பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்க, அதையும் பார்க்கலாம். சொம்பு பகுதியின் தலைப்பு கொடுத்துருக்காங்க, சகோபே பிரியோஹன் தொகு அப்படின்னு சொல்லும்போது வேலையின் போது தேவைப்படும் பொருட்கள், அதாவது டூல்ஸை தான் சொல்கிறாங்க. முதலாவதாக கொடுத்துருப்பட்டிருக்குது சொல்கொக்கி. சொல்கொக்கின்னு சொல்லும்போது கட்டிங் மெஷின், அதாவது பெரிய பெரிய விடயங்களை கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற மெஷினை சொல்கிறாங்க, இயந்திரத்தை சொல்கிறாங்க சொல்கொக்கின்னு. அடுத்ததா கியோல்சொக் ஹெந்தில். கியோல்சொக் ஹெந்தில்னு சொல்லும்போது இது வந்து வயர் வேலை செய்யும் போது அந்த வயர்களை உள்ளுக்கு இருந்து இழுத்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது, அதுதான் சொல்கிறாங்க கியோல்சொக் ஹெந்தில். அடுத்ததா ஸ்விட்சிரே. ஸ்விட்சிரேன்னு சொல்லும் போது இது வந்து ஹலவாங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய வகை பெட்டிகளை வந்து திறக்கிறதுக்கு பயன்படுத்துறது. பைப்பு ரெஞ்சி. பைப்பு ரெஞ்சின்னு சொல்லும்போது பைப்புகளை திறக்க பயன்படுத்துறது. அடுத்ததா கிரைன்தோ. கிரைன்தோன்னு சொல்கிறதும் யொன்சக்கின்னு சொல்கிறதும் வந்து கிரைண்டரை சொல்கிறாங்க, அதாவது பொருட்களை வந்து தீட்டுறதுக்கு சமப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்ததா தெப்பே. தெப்பேன்னு சொல்லும்போது சீவுளியை சொல்கிறாங்க, பலகைகளை வந்து சீவுறதுக்காக பயன்படுத்துகிற சீவுளி தான் தெப்பேன்னு சொல்கிறது. அடுத்ததா சப்போ. சப்போன்னு சொல்லும்போது மணல் பேப்பர், நம்ம வந்து சுவர்களை வந்து பொலிஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற மணல் பேப்பரை சொல்கிறாங்க சப்போ. அடுத்ததா சுல். சுல்லுன்னு சொல்லும்போது அறத்தை சொல்கிறாங்க, சுல்லுனா அறம். அடுத்து சொங். சொங்குன்னு சொல்லும்போது உளி, பெரிய உளி, கற்களை உடைக்க பயன்படுத்தக்கூடிய உளியை சொல்கிறாங்க சொங்குன்னு. அடுத்ததாக கொடுத்துருக்குது சொங்கொத். சொங்கொத். சொங்கொத்னு சொல்லும்போது துளையிடுவதற்கு பயன்படுத்துறது, அதாவது நம்ம வந்து சுவரில் துளையிடுறோம்னா அந்த துளையிடுவதற்காக ஒரு மார்க் பண்ணுறோம் தானே, அந்த மார்க் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது தான் சொல்கிறாங்க சொங்கொத்துன்னு சொல்கிறாங்க. சொங்கிடில்லால் துளையிடப்படாத பகுதிகளில் வந்து சிறிய பகுதிகளுக்கு வந்து சொங்கொத்தால் வந்து துளையிடுவாங்க. அடுத்ததாக பைசு. பைசுன்னு சொல்லும்போது பொருட்களை வந்து இறுக்கமாக பிடித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரம், அதுதான் பைசு. அடுத்ததாக ரொங்னோசு பிரைப்போ. ரொங்னோசு பிரைப்போன்னு சொல்லும்போது அதாவது நீட்ட குரடு மாதிரி இருக்கும், நீண்டதாக காணப்படுறது, கம்பிகளை வந்து நேராக்கிறதுக்கும் வளைக்கிறதுக்கும் பயன்படுத்துறது சொல்கிறாங்க. இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது. கம்சம்னிதான், நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சல்கா.